Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 22 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Random number function. Choice, range, random, seed, shuffle, uniform x, y. Random number function. Random numbers are used for games, simulations, testing, security, and privacy applications. Python includes the following functions that are commonly used. So, random numbers na என்ன அர்த்தம்னா sequence of numbers தான் வந்து random numbers அப்படின்னு சொல்றோம். So இந்த random numbers அப்படின்றத நம்ம மெயினா கேம்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே செக்யூரிட்டி பர்பஸ்க்கு பாஸ்வேர்ட் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான பிரைவசி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் நம்ம ரேண்டம் நம்பர்ஸை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அதாவது டெஸ்கிரிப்ஷன், சாய்ஸ் a random item from a list, tuple or string. அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா நமக்கு ஒரு நம்பரை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த சாய்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் range, a randomly selected element from range, start, stop, step. அதாவது range அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் எலமெண்ட்டும் எண்டிங் எலமெண்ட்டும் கொடுத்துடுவோம். அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் எலமெண்ட்டுக்குள்ள எத்தனை சீக்வன்ஸ்ல அதாவது 1 to 100 கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது அதுல சிங்கிள் டிஜிட் நம்பரும் டிஸ்பிளே பண்ணும், டபுள் டிஜிட் நம்பரும் டிஸ்பிளே பண்ணும், 3 டிஜிட் நம்பரும் டிஸ்பிளே பண்ணும் இல்லைங்களா? ஸோ இதுல நம்ம எத்தனை டிஜிட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது ரேண்டமா அந்த டிஜிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் ரேண்டம், a random float or such that 0 is less than or equal to r and r is less than 1. அதாவது இந்த ரேண்டம் அப்படின்றது 0ல இருந்து 1 குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். ரேண்டமா 0ல இருந்து 1 குள்ள 0.1, 0.5, 0.9 இந்த மாதிரி நமக்கு வந்து ரேண்டமா வேல்யூஸை வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் சீட், sets the integer starting value used in generating random numbers. Call this function before calling any other random module function, returns none. So இந்த வேல்யூஸை நம்ம இன்டீஜர்ல செட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரேண்டம் வேல்யூஸை ரேண்டம் மாடியூல ஃபர்ஸ்ட் கால் பண்ணிடுவோம். அந்த ரேண்டம் மாடியூல இந்த சீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ரேண்டமா இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நமக்கு சீட்ல பிரிண்ட் ஆகும். ஒன்ஸ் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அதுல என்ன வேல்யூ நமக்கு கால் ஆயிருக்கோ, தட் மீன்ஸ் காலிங் ஃபங்க்ஷன்ல என்ன ரிசல்ட் காட்டியிருக்கோ அதே சேம் ரிசல்ட்லாம் நம்ம திரும்ப திரும்ப கால் பண்ணும் போதும் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஷஃபிள் லிஸ்ட், randomizes the items of a list in place, returns none. ஷஃபிள் அப்படின்றது என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை ஒரு லிஸ்ட்ல கொடுக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை ஒரு தடவை நம்ம இந்த ரேண்டம் டாட் ஷஃபிள் கொடுக்கும் போது அந்த வேல்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷஃபிள் ஆகி டிஸ்பிளே பண்ணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ஆஃப்
x, y. A random float r such that x is less than or equal to r and r is less than y. So uniform அப்படின்றது நமக்கு random values floating values வந்து நமக்கு outputல display பண்ணி காட்டும். சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நம்ம program வைஸா ரன் பண்ணி பார்க்கலாங்களா? So first one, number choice. The choice method returns a random item from a list, tuple or string. So syntax, choice of sequence. So இந்த choice அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய random valuesல ஏதாவது ஒரு வேல்யூவை நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? Note, this function is not accessible directly, so we need to import the random module and then we need to call this function using the random static object. So in the choice method நம்ம டைரக்டா கால் பண்ண முடியாது அப்படின்றதுனால import optionல random module கால் பண்ணிட்டு இந்த random module நம்ம என்ன பண்றோம்னா choice optionஐ யூஸ் பண்றோம். சரிங்களா? So program பாருங்க. ப்ரோக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது நம்ம ரேண்டமா இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல சாய்ஸா ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ ரேண்டம் அப்படின்றது நமக்கு டைரக்டா ரன் ஆகாது. ரேண்டம் மாடியூல் அப்படின்றது நமக்கு டைரக்டா ரன் ஆகாது அப்படின்றதுனால நம்ம இம்போர்ட்ல ரேண்டம் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துக்கிறோம். ப்ரோக்ராம்ல பிரிண்ட் ரேஞ்ச் ஆஃப் 100 கொடுத்துக்கிறோம். என்னன்னா 1 to 100 வரைக்கும் இருக்க ரேஞ்ச்ல நம்ம இதுல என்ன ஆப்ஷன் யூஸ் பண்றோம்னா சாய்ஸ், ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு பிரிண்ட் ஆனா போதும். சரிங்களா? அதனால random டாட் சாய்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து 100ன்னு கொடுத்துடுறோம். அதனால இந்த 100ல 1 to 100ல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தது பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுறோம். இதுல சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம கொடுத்துடுறோம். சரிங்களா? இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல நம்ம ரேண்டம் டாட் சாய்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? சோ இங்க பாருங்க லிஸ்ட் ஆஃப் 1 2 3 5 9 இருக்கு. இதுல random டாட் சாய்ஸ் ஆஃப் 1 2 3 5 9 கொடுத்துருக்கோம். அடுத்தது print string hello world ன்னு கொடுத்துருக்கோம். random டாட் சாய்ஸ் ஆஃப் hello world ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இதுல ரேஞ்ச் 100 கொடுத்துருக்கும் போது 1 to 100ல ஏதாவது ஒரு வேல்யூ 48ன்றது நமக்கு சாய்ஸ் வேல்யூவா டிஸ்பிளே பண்ணிருக்கு. அதே மாதிரியே லிஸ்ட்ல 1 2 3 5 9 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதுல நமக்கு 3ன்ற வேல்யூ சாய்ஸ்ல டிஸ்பிளே பண்ணிருக்கு. அடுத்தது ஸ்ட்ரிங்ல பாருங்க ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு இல்லையா? இதுல ஹெச்ன்ற ஒரு கேரக்டர் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? சோ இத நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம் இதுல டைப் பண்ணியாச்சு. இப்ப ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமை சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. ரேஞ்ச் வந்து 55, லிஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த லிஸ்ட் 3 அண்ட் தென் ஸ்ட்ரிங் வந்து ஹலோ வேர்ல்டுல W பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் rand range. The rand range method returns a randomly selected element from range start stop step. அதாவது நம்மளுடைய ரேண்டம் மாடியூல்ல ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா rand range அப்படின்றது. அதாவது ரேண்டம் நம்பருடைய ரேஞ்ச் நம்ம கொடுத்துடுறோம்.
ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் உடைய ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூவும் கொடுத்துட்டு இதுல எத்தனை ஸ்டெப் அந்த நம்பர், அதாவது 2 டிஜிட் நம்பர்ஸா 3 டிஜிட் நம்பர்ஸா என்ன வேணும்ன்றதையும் நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ இதுக்கான சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா rand range start stop step அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நோட், this function is not accessible directly, so we need to import the random module and then we need to call this function using the random static object. so இந்த ஃபங்க்ஷனை நம்மளால டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா random module வந்து import function யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கிறோம். சரிங்களா? so program பாருங்க, ஒரு sequence of valuesல நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூவும் கொடுத்துடுறோம். ஸோ இதுக்கான ஸ்டெப் வேல்யூஸ், அதாவது 2 டிஜிட் வேல்யூஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணும் அவுட்புட்ன்றதையும் நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். சரிங்களா? அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ரேண்டம் மாடியூல வந்து இம்போர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கால் பண்ணிடுறோம். randomly select an odd number between 1 to 100 அப்படின்றத கொடுத்துடுறோம். சரிங்களா? ஸோ print rand range of 1, 100, 2 கொடுத்துறோம். ரேஞ்ச் என்ன கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துடுறோம். ஸோ 2 அப்படின்னு பார்க்கும்போது ஆட் வேல்யூஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும், 2 டிஜிட் வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரியே print rand range of 100 கொடுத்துருக்கோம். இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 77 நமக்கு அவுட்புட்ல காட்டுதுங்களா? என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து 0 to 99 வரைக்கும் வந்து இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை டிக்ளேர் பண்ணிடுறோம். சரிங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட்குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராம் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமை சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்ட் ரேஞ்ச் 102ல பாருங்க 43னும் அதே மாதிரி ரேண்ட் ரேஞ்ச் ஆஃப் 100ல 18 நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் random. The random method returns a random floating point number in the range 0.0, 1.0. அதாவது ரேண்டம் அப்படின்றது ஒரு மெத்தட் தான். நம்ம ரேண்டம் மாடியூல்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? அது வந்து 0.0வா இருக்கலாம், இல்ல 1.0வா இருக்கலாம். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேண்டம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ நோட், this function is not accessible directly, so we need to import the random module and then we need to call this function using the random static object. ஸோ நம்மளால இந்த ஃபங்க்ஷனை டைரக்டா கால் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம ரேண்டம் மாடியூல இம்போர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணிட்டு இதுல நம்ம இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரேண்டம் மாடியூல இம்போர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணிடுறோம். அடுத்தது print random. ஸோ ரேண்டம் மாடியூல .random கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். செகண்ட் ரேண்டம் நம்பர் திரும்ப என்ன பண்றோம்னா அதே சேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு அடுத்த சீக்வன்ஸ் ஆன வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ அவுட்புட் பாருங்க, ரேண்டம் வந்து 0ல இருந்து 1குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டுதுங்களா? 0.517னும் திரும்ப நம்ம செகண்ட் சீக்வன்ஸ் கொடுக்கும்போது 0.3821 காட்டுதுங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட்குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டம் வேல்யூஸ் பாருங்க 0.9129னும் திரும்ப செகண்ட் வேல்யூ பாருங்க 0.47090ன்னு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காமிச்சிருச்சிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்
number seed. The seed method initializes the basic random number generator. Call this function before calling any other random module function. அதாவது இந்த seed method அப்படின்றது first நம்ம initialize பண்ணும்போது random number values தான் வந்து நமக்கு அவுட்புட்ல காட்டும். ஒன்ஸ் இப்ப நம்ம இந்த seed method கால் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு தடவை காட்டக்கூடிய அந்த சீட் மெத்தட கால் பண்ண ரிசல்ட் தான் அகைன் நமக்கு திரும்ப தேவைப்படும் போது அதே சேம் ரிசல்ட் நமக்கு பிரிண்ட் ஆகி காட்டும். புரியுதுங்களா? அதாவது நார்மலா நம்ம ரேண்டம் நம்பர்ஸ ஒரு தடவை ரன் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ரேண்டம் வேல்யூஸ் அப்படின்றது வேரி ஆகும் இல்லைங்களா? அதனாலதான் இந்த சீட் மெத்தட்ல என்ன பண்றோம்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க சீட்ல டிக்ளேர் பண்ண வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு ரேண்டம் வேல்யூமா மாறுமே தவிர ஒன்ஸ் நீங்க சீட் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு ரேண்டம் வேல்யூஸை யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் அப்படின்றது நீங்க திரும்ப திரும்ப கால் பண்ணாலும் அந்த வேல்யூஸ்ன்றது உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் பாருங்க. seed x, y. Note, this function is not accessible directly. So we need to import the random module and then we need to call this function using the random static object. So இந்த ஃபங்க்ஷனை நம்மளால டைரக்டா கால் பண்ண முடியாது அப்படின்றதுனால சேம் அதே நார்மல் கான்செப்ட் தான். நம்ம வந்து இம்போர்ட்ல ரேண்டம் மாடியூல வந்து கால் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா சீட் மாடியூல வந்து சீட் மெத்தடை வந்து ரேண்டம் மாடியூல ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிடுறோம். இது வந்து இந்த சீடுன்றது பாத்தீங்கன்னா ரேண்டம் வேல்யூஸா தான் நமக்கு ஒரு தடையும் அவுட்புட்ல காட்டும். ஒன்ஸ் நீங்க சீடை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ண அந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸா தான் இருக்கும் நீங்க எத்தனை தடவை ரன் பண்ணாலும். சரிங்களா? ஸோ இங்க ப்ரோக்ராம்ல பாருங்க இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துட்டோமா? இதுல ரேண்டம் டாட் சீட் நம்ம என்ன பண்றோம்னா ரேண்டம் மாடியூல சீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறோம். ஸோ பிரிண்ட் சீட் ரேண்டம் டாட் ரேண்டம். இந்த ரேண்டம் டாட் ரேண்டம்ன்றது என்ன ஆகும்? நமக்கு ரேண்டமா தான் வந்து ஒரு தடவையும் நமக்கு அவுட்புட்ல வேல்யூஸா காட்டும். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க ரேண்டம் டாட் சீட் ஆஃப் 10 கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் இன்ட் சீட்ல வந்து ரேண்டம் டாட் ரேண்டம் கொடுத்துருக்கோம். இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா சீட் வேல்யூ வந்து 10, அதாவது இன்டீஜர்ஸ் வேல்யூஸ் வந்து நமக்கு 1 to 10 இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க ரேண்டம் டாட் சீட் ஆஃப் hello, 2. அதாவது ஸ்ட்ரிங் சீட்ல நம்ம சீட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெலோல வந்து 2 டிஜிட் வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி காட்ட சொல்லி கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கீங்க. இதுல வந்து இந்த 5க்குள்ள நமக்கு வந்து வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ற மாதிரி காட்ட சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அவுட்புட்ல பாருங்க சீட் அப்படின்றது வந்து சீட்கான வேல்யூஸும் இன்ட் சீட் அப்படின்றது 0.5714 ஸ்ட்ரிங் சீடுக்கு வந்து 0.35377 நமக்கு அவுட்புட்ல காட்டுதுங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட்குள்ள போயிடுறேன். கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க சீட் 0.8841 இன்ட் சீட் வந்து 0.57140025 ஸ்ட்ரிங் சீட்னுடைய வேல்யூ 0.35377 இருக்குங்களா? ஸோ இங்க நீங்க கவனிக்க வேண்டியது இதுதான். இப்போ நான் மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது சீட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது வந்து ரேண்டம் வேல்யூன்றதுனால இது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். பட் இந்த இன்ட் சீட்னுடைய வேல்யூ 0.571ன்றதும் ஸ்ட்ரிங் சீட்னுடைய வேல்யூ 0.353ன்றதும் பாருங்க கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இப்போ நான் திரும்பவும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்க. ஸோ அவுட்புட் பாருங்க நமக்கு ப்ரீவியஸா இருந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா சீட் வேல்யூ வந்து 0.355 இருந்ததுங்களா? இப்போ பாருங்க நமக்கான சீட் வேல்யூ வந்து 0.0860 இருக்கு. இன்ட் வேல்யூ பாருங்க 0.5714 ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து 0.353 இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது பாருங்க இன்ட் வேல்யூ வந்து 0.514
ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து 0.353 இருக்குங்களா. ஸோ சீட் மெத்தடை நீங்க கால் பண்ண வேல்யூஸ்ல வந்து கான்ஸ்டன்டா தான் அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். பட் சீடுன்றது வந்து உங்களுக்கு வேரி ஆயிட்டே இருக்குங்களா. இதுதான் வந்து சீட் ஃபங்க்ஷனுடைய யூசேஜ். சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் நம்பர் ஷஃபிள். The shuffle method randomizes the items of a list in place. So shuffle method அப்படின்றது என்ன ஆகும்னா ஒரு லிஸ்ட்ல கொடுக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை வந்து மாத்தி மாத்தி ஷஃபிள்னா என்ன அர்த்தம், இடத்த மாத்தி மாத்தி அதோட வேல்யூஸை நமக்கு ஒரு தடவையும் அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா. ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஷஃபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரேண்டம். நோட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் accessible directly. So we need to import the random module and then we need to call this function using the random static object. So shuffle methodல நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் ரேண்டமைஸா கொடுத்துடுறோம். திரும்ப திரும்ப நம்ம ஷஃபிள் டாட் ரேண்டம் கொடுக்கும்போது ஒரு தடவையும் அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு ஷஃபிள் ஆகி அவுட்புட்ல காட்டும். சரிங்களா. ஸோ ப்ரோக்ராம்ல ரேண்டம் மாடியூல்ல நம்ம இம்போர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணிடுறோம். லிஸ்ட் அப்படின்ற வேரியபிள்ல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம கொடுத்துடுறோம். அடுத்தது ரேண்டம் மாடியூல டாட் ஷஃபிள் ஆஃப் லிஸ்ட் ஷஃபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்றோம். ஸோ பிரிண்ட் ரீஷஃபிள்டு லிஸ்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட், திரும்பவும் ரேண்டம் டாட் ஷஃபிள் ஆஃப் லிஸ்ட் கொடுக்குறோம், ரீஷஃபிள் லிஸ்ட்னு கொடுத்துடுறோம். ஸோ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னா 20, 16, 10, 5 இருக்குங்களா. அடுத்து நம்ம ரீஷஃபிள் ஆப்ஷனை யூஸ் பண்ண ரிசல்ட் பாருங்க. ஷஃபிள் ஆயிட்டு 20, 10, 16, 5 அப்படின்னு காட்டுதுங்களா. திரும்பவும் நம்ம ரீஷஃபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி காட்டக்கூடிய ரிசல்ட் அப்படின்றது 10, 16, 5, 20 காட்டுதுங்களா. ஸோ இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. விஎஸ் கோட்குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமை சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஷஃபிள் லிஸ்ட்ல பாருங்க நமக்கான அவுட்புட் வந்து ஷஃபிள் ஆயிட்டு 5, 20, 16, 10 திரும்ப ரீஷஃபிள் லிஸ்ட்ல 5, 16, 20, 10 காட்டுதுங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் நம்பர் யூனிஃபார்ம். The uniform method returns a random float r such that x is less than or equal to r and r is less than y. அதாவது இந்த யூனிஃபார்ம் மெத்தட் அப்படின்றது நமக்கு அவுட்புட்டை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரேண்டம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல வந்து அவுட்புட்டை வந்து ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரியே இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதுதான் சின்டாக்ஸ்ல யூனிஃபார்ம் எக்ஸ் கமா ஒய்ன்றதை கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ நோட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் accessible directly. So we need to import the random module and then we need to call this function using the random static object. இந்த ஃபங்க்ஷனை நம்மளால டைரக்டா கால் பண்ண முடியாது அப்படின்றதுனால import random module கொடுத்துட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஸோ ப்ரோக்ராம் பாருங்க. ரேண்டம் மாடியூலை வந்து இம்போர்ட்ல கால் பண்ணிக்கிறோம். பிரிண்ட் ரேண்டம் ஃப்ளோட் யூனிஃபார்ம், அதாவது 5,10 அப்படின்னும் போது நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல 5ல இருந்து 10க்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா. அதனால ரேண்டம் டாட் யூனிஃபார்ம் ஆஃப் 5,10 கொடுத்துடுறோம். அகைன் திரும்பவும் அதே சேம் கண்டிஷனை வந்து ரேண்டம் ஃப்ளோட் யூனிஃபார்ம் ஆஃப் 7,14 கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7ல இருந்து 14க்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூல ஏதாவது ஒரு ரேண்டம் வேல்யூ நமக்கு அவுட்புட்ல காட்டும். ஸோ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் random float uniform of 5,10 அவுட்புட் வந்து 8.35516 random float uniform of 7,14 அவுட்புட் வந்து 11.8559 நமக்கு அவுட்புட்ல காட்டுதுங்களா. இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. விஎஸ் கோட்குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல
ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு சேவ்ல ப்ரோக்ராம்கான ஃபைல் நேம் கொடுத்து .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. ரேண்டம் ஃப்ளோட் யூனிஃபார்ம் ஆஃப் 5,10க்கு வந்து 8.412503 அகைன் ரேண்டம் ஃப்ளோட் யூனிஃபார்ம் ஆஃப் 7,14க்கு 8.1086 நமக்கு அவுட்புட்ல காட்டுதுங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரேண்டம் நம்பர்ஸ்ல வந்து ரேண்டம் சாய்ஸ், ரேண்டம் ரேண்ட் ரேஞ்ச், ரேண்டம் யூனிஃபார்ம் அண்ட் random shuffle இது எல்லாமே வந்து கிளியரா, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.